ஸோ என்னோட ஜெனரேஷனில் பார்த்தீங்கன்னா படித்து முடித்த உடனே அப்போ தான் நான் வந்து 74ல் முடித்தேன், காலேஜ் முடித்தேன். அன்னைக்கு காலகட்டத்தில் வேலைக்கு போகணும் தான் பெண்கள், அதாவது குடும்பத்துலேருந்து வேலைக்கு போகிறதே ஒரு பெரிய விடுதலை அப்படின்னு நினைக்கிற ஒரு ஜெனரேஷன் எனக்கு முன்னாடி இந்த ஜெனரேஷன். ஸோ நானும் எல்லாரையும் மாதிரி முடித்த உடனே பேங்க் எக்ஸாம் எழுதினேன், இன்டர்வியூ போனேன். ஒரு வங்கியில் தான் எனக்கு முதல்ல வேலை கிடச்சிது. வேலைக்கு போயிட்டேன். பட் வேலைக்கு போனாலும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரே ஒரு மகன். என்னோட கணவர் வந்து ரொம்ப சின்ன வயசில் இறந்து போயிட்டார். அவர் என் பையனுக்கு 4 வயசு இருக்கும்போது இறந்து போயிட்டார். ஸோ நமக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும் இல்லையா? என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதாவது நான் ஒரு காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸில் ஒரு ட்ராமா போட்டேன். பாரதியாரோட பாஞ்சாலி சபதம் இருக்கு இல்லையா, அதை நானே நாடகமாக்கம் பண்ணி நானே பாஞ்சாலியாக நடித்து அதை போட்டேன். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கார்ட்டூனிஸ்ட் மதன் இருக்கார் இல்லையா, ஜூனியர் விகடனில், அவரை தலைமை தாங்க வந்தார். அப்போ அவரை என்னை பார்த்துட்டு ஒரு 4 நாள் கழிச்சு விகடன்லேருந்து என்னை கூப்பிட்டு ஒரு காலம் எழுதுங்க நீங்கள் ஜூனியர் விகடனில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போது நான் பயந்தேன், எனக்கு பத்திரிக்கைக்கே எழுத தெரியாது, எனக்கு எழுதவே தெரியாது அப்படின்னு சொன்னேன். அங்கேயும் அப்படிதான் நம்பிக்கை வச்சு, இல்லை நீங்கள் எழுதுங்க உங்களால் முடியும்னு கொடுத்தாங்க. அதுதான் என்னுடைய எழுத்து ஜேர்னி, அங்கே தான் ஆரம்பித்தேன். அப்போது ஃப்ரீலான்ஸாக பண்ணலாம் இல்லையா, அதுக்கப்புறம் ஆனந்த விகடனில் கொஞ்சம் எழுதிட்டு இருந்தேன்.